ஸ்மெல் எங்க வருது நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சர்ச். ஓஹோ இங்க வர ஸ்மெல்ல அங்க சர்ச் பண்றாரு. இதுக்குள்ள தான் வாடை வருதான்னு பலாப்பழ வாடை எங்கேயோ வருதுன்னு தேடிட்டே இருக்கான். சரி நீ என்ன பண்ற? நான் வந்து பலாப்பழ ஆபரேஷனுக்கு தயாராகிறேன். பலாப்பழ ஆபரேஷனா? ஆமா. சரி சரி. எப்படி எல்லாம் இதுக்கு நிறைய வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பலாப்பழம் வெட்டுறதுக்கு. ஓஹோ. அதுக்கு வந்து நான் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தெரியுமே நம்ம செஞ்சிருக்கோமே. அப்புறம் இது ஒட்டிக்கிச்சுன்னா அதுல குழகுழன்னு இருக்கும் பாரு பேஸ்ட் மாதிரி. ஒட்டிக்கிச்சுன்னா போகவே போகாது. என்ன சோப்பு மேல யார் அணில் பொறி குளிச்சு வச்சிருக்கிறது? அது தாத்தா வந்துட்டு அதை கட் பண்ணி வெயில்ல வைக்க சொன்னாங்க 2 நாள். வெயில்ல வச்சுட்டு எடுத்தாங்க. இங்க என்ன தரை நக்கிட்டு இருக்கான் ப்ரோ. வாடை எங்கேயோ அடிக்குது இங்க ஸ்மெல் வருதுன்னு அண்ணன் தேடிட்டே இருக்காரு. சர்ச்சிங்ல தான் சர்ச்சிங் சொல்லிட்டாங்க ஆரம்பமா. இது தாத்தா எனக்காக கொடுத்தது. பொய் இல்ல. இவ்வளவு பெரிய பழம் உனக்கு மட்டும்? ஆமா இது தாத்தா எனக்காக கொடுத்தது. இதுல யாராவது பங்குக்கு வந்தீங்க வருவோம். சரி வா வா அம்மா வாங்கி தரேன் வா. அவ்வளவுதான். புள்ள கோச்சிக்கிட்டு போகட்டும். யாருமே பங்குக்கு கிடையாது. தாத்தா உனக்கு தான் கொடுத்தாங்க. நீ வா இங்க வா. நீ வா உட்கார்ந்தங்க. நீ உட்கார்ந்தங்க. நான் உனக்கு தருவேன். நீ உட்கார்ந்தங்க. அவ கடக்குறா. அவள்ட்ட நீ அவளை அடிச்சிரா. ஏய் இங்க வர அங்கிட்டு போ. போகிட்டு போங்க. உனக்கு கிடையாது. உனக்கு பலாப்பழமே கிடையாது. உனக்கு கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கு கிடையாது. அடிச்சிட்டு சண்டை போட்டு ஒரு முடிவு முடியாது. போ போ. உனக்கு கிடையாது. போ உனக்கு கிடையாது. நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு முடிவு வந்துருங்க. அதுக்குள்ள நான் இங்க இரு. முடிச்சிரேன். தம்பி நீ வா அம்மா தருவா வா. அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத வா. நீ அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க. நீ வா தாத்தா உனக்கு தான் கொடுத்தாங்க. இது எனக்கு கொடுத்தது. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம உனக்கு தருவேன். அவகிட்ட நீ போய் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உனக்கு ஒரு அக்காவுக்கு பாதி உனக்கு பாதி. பலாப்பழத்தை இப்படியே வெட்டுவாங்க? எனக்கு இப்படிதான் வெட்ட தெரியும். தாத்தா இருந்தாங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க நல்லா. எனக்கெல்லாம் ஆப்பிளே வெட்ட தெரியாது. இதுல பலாப்பழம் வேற. ஏதோ என் தெம்புக்கு நானே இப்ப ஆரம்பிச்சேன்னா எப்படியும் ஒரு மணி நேரத்துல முடிச்சிருவேன். 1 மணி நேரம் 1 வருஷத்துக்கோ அதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். வெயில்ல போட்டோன்னு இந்த மாதிரி கலர் ஆயிடுச்சு. பச்சை கலர்ல தானே எடுத்துட்டு வந்தோம். நல்லா பழுத்துருச்சு. சம்ப வாசம் அழுது அங்க முடியலையே. வெயிட் பண்ண முடியலையே. அதுதான் புள்ள காக்கதான் ஃபர்ஸ்ட் சாமிக்கு வச்சுட்டு. சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பழம் இது. ஃபர்ஸ்ட் பழத்தை எடுத்து சாமிக்கு ரூம்ல வச்சு எடுத்து கொடுத்து நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பழம். எனக்கு தாத்தா எனக்கு கொடுத்தது. சரிப்பா உங்க தாத்தா உனக்கு தப்பா கொடுத்தாங்க. எப்படி செம்மையா இருக்குல்ல? செம்ம. உனக்காடி என் தங்கத்துக்கு பசிக்கலாம். கிடையவே கிடையாது. இவ்வளவே தின்னா என்ன ஆகுறது உன் உடம்பு? எனக்கு மட்டும்தான். வாசமா வாசம் அழுது கிரு 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 வாசமா இருக்கா? இது கையெல்லாம் குத்து. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கத்தை முடிப்போம். பிறகு ஒரு பக்கத்திற்கு வருவோம். நீங்க தயாரா இருக்கீங்களா தங்கம்? ஏமா வெட்டுமா? வெட்டு வெட்டு மானே. நல்லா கொல கொல அந்த இதெல்லாம் இல்ல, பேஸ்ட் எல்லாம் இல்ல. இது நல்லா பழுத்த பழம் இல்ல, அதனால. என்னடி பாக்குற? பலாப்பழத்தை ஸ்மெல் எப்படின்றாடா அவ உள்ள மூக்குக்குள்ள கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்மளே முடிக்கிறோம். தாத்தாக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் நிறைய இருக்கு பழம். நீ போய் வாங்கிக்க. இதை நாங்க சாப்பிடுறோம். உனக்கு உண்டுடி. உனக்கு உண்டுடி. கிடையவே கிடையாது. ஒரு கொட்டையா கூட கொடுக்க மாட்டேன் நானு. அந்த கொட்டை மேல இருக்கிற தோல் கூட கிடையாது. எப்பவுமே வீட்டுல ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுப்பாங்க. அப்புறம் என் தம்பிக்கு. அப்புறம் தான் நீ. சரியா? அப்பெல்லாம் கிடையாது. நீ தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிற. ஃபர்ஸ்ட் நானு, அதுக்கப்புறம் தான் உன் தம்பிக்கு, அதுக்கப்புறம் தான் உனக்கு. நீ ஆர்டரை மாத்தி சொன்னா அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட். அதனால நான் தான் சாப்பிடுவேன். உனக்கு தம்பி அம்மாக்கு இருக்கிற எல்லாம் உனக்கு அந்த கொட்டையில இருக்கிற தோல் கூட கிடையாது. அவ கிடக்காடா. அவ ஏதாவது நாட்டிட்டு கிடப்பா. அம்மா தானே எடுக்க போறான் கொலையெல்லாம். அம்மா உனக்கு தான் கொடுப்பான். சரியா? ஓகே பீஸ் போட்டாச்சு. இப்போ இதையும் 2 பீஸா போட்டுக்குவோம். எடுத்து எல்லாத்தையும் வச்சிடுறேன். யார் யாரும் எவ்வளோ சாப்பிட முடியுமோ முடிச்சு சாப்பிட்டு மிச்சத்தை வைங்க. நம்ம அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துக்குவோம். அப்படியே எல்லாத்தையும் நம்ம திங்க முடியாது. தின்னாலும் வயிற்றுக்கு நல்லது கிடையாது. ஓகே ஓகே தங்கம் சாப்பிடலாமா?
பலாப்பழம் வெட்டியாச்சு. தாத்தாக்கு இந்த வீடியோ மூலமாக மெசேஜ் சொல்லிடுறோம். தாத்தா பலாப்பழம் வெட்டியாச்சு. பலாப்பழம் சூப்பராக இருக்குது. உள்ள ஒரு சோடை கூட கிடையாது. செம்மையாக இருக்குது. தரமான பழமாக இருக்குது. நாங்கள் இந்த பழத்தை திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்கள் கொடுத்துட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சுன்னு. வீடியோ பார்க்கும்போது தெரியும் இந்த பழம் எப்படி இருக்குன்னு இல்லையா? கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்படி இருக்குன்னு தெரில, சொல்லுங்கம்மான்னு. நம்ம நேற்றே வெட்டியிருக்க வேண்டியது, நேரம் இல்லை, வேலை இருந்ததுனால வெட்டல. ஆனால் இன்னைக்கு சூப்பராக இருக்கு. தாத்தா இருந்தா தாத்தாக்கு 2 பீஸ் சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். அம்மாச்சி சாப்பிடாது, தாத்தா தான் சாப்பிடாங்க. அம்மாச்சிக்கு பழப்பழம் சாப்பிட 1 பீஸ் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். தாத்தாக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பாப்பாக்காக தூக்கி முழு பழத்தையும் கொடுத்தாங்க. இது நம்ம வீட்டில் காய்க்கிற மரம். ஓகே, நாங்கள் வெட்டி சாப்பிட போகிறோம். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அடுத்த பழம் வெட்டும் போது நாங்கள் பார்ப்போம். ஓகே, சாமிக்கு தட்டே இல்லாம சாமிக்கு வைக்க போறேங்கிறியம்மா? இதில் வைக்கிறோம்மா. முழுக்குன்னு வருது. எங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டும். இது நல்ல பழமா இருக்கு. அந்த நார் இல்லை. அவனுக்கே எடுத்து கொடுக்க போறோமோ செம்ம. அப்படியே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. வெட்ட வாசமா வருதுடா. வாசம் தான் அப்படியே பிள்ளைய அப்படியே டெம்ப்ட் பண்ணிட்டு மூக்க மூடி நீக்கிட்டு நிற்கிறாரு. இது திங்க முடியாது தங்கம். நீ வேற பொருள்னா அம்மா கொடுப்பேன். இது சும்மா தருவேன், தராமலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி சாப்பிட முடியாது. வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் போய் சாமி ரூம்ல வச்சுருவா. சாமி ரூம் வச்சுட்டு சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு எடுத்து சாப்பிடுது. அவசரமா சாமி ரூம்ல வச்சு அப்படி அங்கேயே உட்காந்துங்களான்னு பாக்குறியா? எங்களுக்கு கூட முடியாது. நாங்க அப்புறம் பாத்துட்டு எங்களை பார்க்க வச்சுட்டு வயிற்று வலிக்கு சொல்லிவிட்டேன் நான். அது பரவாயில்ல, வலிச்சுட்டு போகுது. ஒரு நாள் தானே. ஒரு நாள் வலிக்குதா? பாப்பா என்ன சொல்றான்னு. பிள்ளைங்க எச்ச ஊத்துது. ஐயோ எச்ச ஊத்துதுப்பா, கொடுங்கப்பா. முடியாதுப்பா. இது தின்னா நீ வாந்தி எடுப்ப தங்கம். உனக்கு வாமிட் வரும். இந்த சாப்பிட்றது உனக்கு சேர மாட்டேங்குது. அம்மா உனக்கு நிறைய வாட்டி கொடுத்து நான் பாத்துட்டேன். சரி, உங்க சாப்பிட்டாச்சு, சாமிக்கு வச்சாச்சு. டாக்டருக்கு ஒரு குட்டி பீஸ். அவ்வளவுதான், ஓடி போயிடு. எதுக்கு வேலை திங்க கூடாது. இது நல்லது கிடையாது. சரியா? போதும். நீ உட்காந்து நான் அப்படியே மூஞ்ச அப்படியே பார்த்துட்டே நான் கொடுத்துட்டே இருப்பேன் நினைச்சிட்டு இருக்க. அது நல்லது இல்லை. நல்லதா இருந்தா அம்மாவே கொடுக்கலாம். சரியா? ஓடிப்போ. இது முடிக்கிற வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். வெட்ட நீ சாப்பிட்டுட்டே இருப்ப. அப்புறம் சாப்பிடக்கூடாது தங்கம். நீ இவ்வளவே வெட்டி தின்னுட்டீங்களா? சைட்ல அங்க வேற போயிட்டே இருக்கு. சைட்ல ஒன்னும் போகலாம் இல்ல. பிள்ளை கொஞ்சம் சின்னது. நான் சைட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதா அந்த மாதிரி குட்டி பீஸ் வச்சிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கொடுப்பேன். அவ்வளவுதான். நான் முடிஞ்சிருச்சு. ஒரு செகண்டுக்கு ஒண்ணு கொடுத்தா நேரம் காலியா இருக்கும். இந்த இருக்கு பாரு. அது பிசுரா போனது, கட்டாயி போனது அங்க இருக்கு. முழுசா இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கு. குட்டியா அந்த ஸ்லைஸ் வரும்ல, அது மட்டும் எடுத்து கொஞ்சம் பிள்ளை கொடுத்தேன். நீ கண்ணு வைக்காத. அதான் தின்னுட்டு நல்ல பலாப்பழம் தின்னதுல இவ்வளவு குண்டாயிட்டானே. வெட்டி இப்பதான் வச்சு கொடுத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள தின்னு குண்டாயிட்டான். ஆமா, குண்டாயிட்டாங்க. குண்டாகிறான். தின்னுட்டு போட்டோம். நீ என்ன தின்னாலும் நீ இப்படியே தானே இருக்க. தேவாங்க மாதிரி அப்படியே கை கூட அம்மாவுக்கு. அப்படி பாத்துக்கோ. போ. இப்ப நீ சோறு கொடுக்குற, நீ என்ன சொன்னாலும் அவ கேப்பா. இதெல்லாம் கணக்குல வராது. உனக்கு தான் கொடுக்குறேன். வாங்கி இவ்வளவு நேரம் தின்னுட்டு தானே இருந்த. வெட்டி நாங்களே திங்கிறோன்ற. நீ எங்க கொடுத்த? அந்த மாதிரி ஒரு பீஸ் நீ எனக்கு கொடுத்த. முழு பழமா தூக்கி அவனுக்கு கொடுத்த. அம்மா தாய் எந்த இதெல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ. முன்னால முடிஞ்சா தின்னு. நீ முடிஞ்சா நான் ஒரு பலாப்பழ வெறி எடுக்கிறத வருதுறாத. அவ்வளவுலாம் சாப்பிட முடியாது, திகட்டிடும். அப்படியே. ஆமா, அப்படிதான். ரொம்ப எல்லாம் சாப்பிட முடியாது. பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி எதுக்கழிச்சு வர மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப எல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட ஒன்னால முடியும். நீ தங்கம், நீ சமத்து குட்டி. தின்னுட்டு நீ வாந்தி எடுத்து வச்சுட்டு போயிடுவது. அப்படி போய் வாந்தி எடுத்து வச்சுட்டு போயிட நான் 4 லிட்டர் கிடக்கும். அதனால உனக்கு வேண்டாம். அம்மா உனக்கு கொடுத்துட்டா நிறைய. அதான் சைட்ல போயிட்டே இருக்கே. அப்புறம் என்ன? நீ போய் வேலையை பாரு. அது இந்த ஒரு முழுசா ஒரு சொல்லப்பட இல்ல. என் வேலையே இங்க உட்காந்துட்டு நோட்ட விடுறதுதான். எத்தனை பழம் முழுங்கிருக்கான்னு தாத்தாட்ட சொல்லணும்ல நானு. நீ தாத்தா கிட்ட சொன்னாலும் சரி, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கொடுத்த பழம் இதுல பாதி உனக்கு பாதி எங்களுக்கு. அந்த முழு பழமும் தாத்தா எனக்காக தான் கொடுத்தாங்க. இதையே சொல்லிட்டு திரி. நீனு இப்படியே சொல்லிட்டே நாங்க தின்னு முடிச்சிடும். நீ இப்படியே உட்காந்து
பேசிக்கிட்டே இரு, நாங்க சாப்பிட்டு முடிச்சு எழுந்து போயிடுவோம். அதே நான் தானே சொல்லி இன்னொரு பழம் வாங்கிட்டு தருவேன். ஊருக்கு நம்ம ஊருக்கு வர்றோங்கிறதுனால அது கொடுத்தாங்க. அங்க நிறைய இருக்கு. யார் சாப்பிடுறது அவ்வளவே? வேஸ்ட். தாத்தா சாப்பிடுவாங்களா இல்ல மாமா சாப்பிடுவாங்களா? எல்லாராலையும் சாப்பிட முடியாது. அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது ஒரு பழம் தூக்கிட்டு போறோம். கண்டிப்பா. ஏன் தம்பி அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது ஒரு பழம் தூக்கிட்டு வந்துருமா? காக்கற வர மாட்டான். ஒரு பழம் தூக்கிட்டு வந்துருமா? ஓகே 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 எடுத்து வந்துருவோம். சரி சரி ஓகே எடுத்து வந்துருவோம். ஓகேடி ஓகே ஓகே நாட் ஓகே ஓகே பேசாம நாட் ஓகே. ஏன் பேனாதான் இங்க இருக்கு, பலாப்பழம் நினைச்சு அதை கடிச்சிடாத. அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. பேனா எதுக்கு நீனே வச்சுக்கோ. பலாப்பழம்னா நாங்க சாப்பிடுவோம். ஏன் தங்கம் போதும் போதும் குடிப்போ குடிப்போ நிறைய சாப்பிட்டேன். உனக்கு முடிஞ்சிருச்சு. உனக்கு வச்சு நான் கட் பண்ணி வச்ச ஸ்லைஸ் பீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆமா ப்ளீஸ்மா என்ன கொஞ்சமா நீ என்ன கெஞ்சினாலும் கிடையாது. ஓடிப்போ 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 ஓடிப்போ.